Hello students, welcome to 1+1 channel. இந்த ப்ராப்ளத்தில் பார்த்தீங்கன்னா observe the figure and find angle P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ டயக்ராம் கொடுத்துருக்காங்க, நம்ம ஆங்கிள் P வந்து ஃபைண்ட் அவுட் பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ டயக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வரைஞ்சிக்கலாம். ABC இது வந்து 60 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க, இது வந்து 90 டிகிரின்னு சொல்லியிருக்காங்க. 3√3 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். அடுத்து இன்னொரு ட்ரையாங்கிள் கொடுத்துருக்காங்க. இன்னொரு ட்ரையாங்கிள் வந்து இது 90 டிகிரி, RPQ. ஸோ இது வந்து 12 சென்டிமீட்டர், 6√3 சென்டிமீட்டர், 6 சென்டிமீட்டர். சரி, இப்போ இந்த ரெண்டு ட்ரையாங்கிள் இருந்து நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணணும்னா ஆங்கிள் Pயை வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ ஆங்கிள் P கண்டுபிடிக்க சொல்றாங்க அப்படின்றதுனால என்ன பண்ண போறோம்னா இங்க வந்து இந்த ட்ரையாங்கிள்ல ஆங்கிள் P கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா இது 90 டிகிரி கொடுத்துருக்காங்க. அப்ப இது தெரியணும்ல, இது தெரிஞ்சாதுன்னு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி 180 இருந்து மைனஸ் பண்ணா இது கிடைச்சிரும். அப்ப இது எப்படி ஃபைண்ட் அவுட் பண்றது அப்படின்னு யோசிக்க போறோம். அப்ப என்ன அர்த்தம்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளும் ஃபர்ஸ்ட் நம்ம வந்து சிமிலர்னு நம்ம சொல்லணும். அப்பனா மட்டும்தான் இது ரெண்டுத்தையும் ஈக்குவல் நம்மளால சொல்ல முடியும். கரெக்டுங்களா? ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா இந்த ரெண்டு ட்ரையாங்கிளோட சிமிலாரிட்டி செக் பண்ண போறோம். ஏன்னா சைட்ஸ் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ இப்போ ரெண்டு ட்ரையாங்கிளும் சிமிலர்னு சொல்லிட்டா இதுல இருக்கிற ஆங்கிளும் எல்லாமே ஈக்குவல்னு அர்த்தம். அப்ப இது ஈக்குவல்னா இங்க இருக்கிற இந்த ஆங்கிளும் ஈக்குவல்னு வந்துடும். அதனால இப்போ இதை சிமிலர்னு ப்ரூவ் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம ட்ரையாங்கிளோட நேம்ஸ் எழுத போறோம். ஸோ ட்ரையாங்கிள் எப்படி எழுதணும்னா AR வந்து ஈக்குவல், அப்ப ரெண்டுத்துலயும் AR நடுவுல வரணும். அப்ப AR நடுவுல வர மாதிரி எப்படி எழுதலாம்? ஒரே டைரக்ஷன்ல எழுதணும். ஒண்ணு இந்த பக்கம் CABன்னு எழுதுனா இந்த பக்கமும் வந்து QRPன்னு எழுதணும். சரி, நான் என்ன எழுத போறேன்னா இப்ப BAC நடுவுல வருதா? BAC. சரிங்களா? அடுத்து வந்து PRQ. சரி, இப்ப ஏவும் ஆரும் நடுவுல வந்துருச்சு. ரெண்டு ட்ரையாங்கிள்லயும் ஏவும் ஆரும் நடுவுல வரணும். அடுத்து பாத்தீங்கன்னா இப்ப இது 60 டிகிரினா இதையும் நம்ம 60 டிகிரின்னு ப்ரூவ் பண்றதுக்காக தான் சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்றோம். அப்ப இது ரெண்டும் ஒரே லைன்ல வர மாதிரி எழுதணும். இப்ப நம்ம எப்படி எழுதணும்னா BAC நீங்க நான் எழுதுனேன்னா அப்ப ஏவும் ஆரும் ஈக்குவல் வந்துச்சு, பிக்கு ஈக்குவல் Q. அப்ப இங்க வந்து QRPன்னு தான் எழுதணும். சரிங்களா? QRPன்னு தான் எழுதணும், PRQன்னு எழுதக்கூடாது. ஸோ இப்போ நான் வந்து இந்த BAC டயக்ராமை இப்படி சுத்தி இருக்கேன். அடுத்து வந்து QRPன்னு டயக்ராம இந்த டைரக்ஷன்ல சுத்தி இருக்கேன். சரிங்களா? இப்போ சிமிலாரிட்டி ப்ரூவ் பண்ண போறோம். ப்ரொபோஷனலா இருக்கா டயக்ராம் அப்படின்ட்டு. ஸோ அப்ப என்ன பண்ண போறோம்? BA/QR. B எல்லா சைட்ஸும் இங்க கொடுத்துருக்காங்க. அப்ப மூணுமே கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். BA/QR ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறேன். BA வந்து 3, QR வந்து 6. 3/6. 3 டேபிள்ல கேன்சல் பண்ணிக்கலாமா? 3 1s are 3, 3 2s are 6. So we'll get 1/2. நெக்ஸ்ட் இது பாருங்க, AC/RP. AC/RP. AC வந்து 3√3, RP எங்க இருக்கு? 6√3. 3√3/6√3. So √3 கேன்சல், 3 1s are 3, 3 2s are 6. கேன்சல் பண்ணா நம்மளுக்கு 1/2 கிடைக்கும். ஸோ இதுலயே ரெண்டும் ஈக்குவல்னு வந்துருச்சு. இப்போ மூணாவது கண்டுபிடிக்கணும்னு கூட அவசியம் இல்லை. சரி, இருந்தாலும் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். சரிங்களா? மூணாவது பாத்தீங்கன்னா 1 and 3 BC/QP. BC/QP. BC எவ்வளோ? 6, 12. 6/12. இதுவுமே நம்மளுக்கு கேன்சல் பண்ணா 6 டேபிள்ல 1/2 கிடைக்குது. ஸோ என்ன எழுதலாம் நம்ம? BA/QR is equal to AC/RP equal to BC/QP. எல்லாம் ஈக்குவலா இருக்கிறதுனால, மூணுமே ஈக்குவலா இருக்கிறதுனால by S similarity triangle BAC is similar to triangle QRPன்னு எழுதிடலாம். ஸோ இது ரெண்டும் நம்ம வந்து சிமிலர்னு சொல்லியாச்சு. அதாவது சைட்ஸ் வந்து ப்ரொபோஷனலா இருக்கிறதுனால, கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ப்ரொபோஷனலா இருக்கிறதுனால. இப்போ ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து சிமிலரா இருந்துச்சுன்னா அதோட கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் த கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள்ஸ் ஆர் கான்க்ருவன்ட். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸும் ஈக்குவலா இருக்கும்னு அர்த்தம். கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிளும் ஈக்குவல்னு அர்த்தம். இப்போ நம்ம கான்க்ருவன்ட்ல படிச்சிருக்கோம்ல, கரஸ்பாண்டிங் பார்ட்ஸ் ஆஃப் த கான்க்ருவன்ட் ட்ரையாங்கிள் ஆர் கான்க்ருவன்ட். அதாவது ரெண்டு ட்ரையாங்கிள் வந்து கான்க்ருவன்ட்னு சொல்லிட்டீங்கன்னா எல்லாமே அதுல ஈக்குவல்னு அர்த்தம். அதேதான் சிமிலாரிட்டிக்கும். ரெண்டு ட்ரையாங்கிள் சிமிலர்னு சொல்லிட்டீங்கன்னா அதோட ஆங்கிள்ஸும் வந்து சிமிலரா இருக்கும்னு அர்த்தம். அப்ப என்ன அர்த்தம்னா இதுல
இங்க பி ஆங்கிள் பியும் கியூவும் ஈக்குவல், ஆங்கிள் ஏவும் ஆரும் ஈக்குவல், ஆங்கிள் சியும் பியும் ஈக்குவல்னு அர்த்தம். சரிங்களா? அதாவது ஆங்கிள் பியும் ஆங்கிள் கியூவும் ஈக்குவல், ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ. அப்ப இது 60னா இதுவும் 60 டிகிரின்னு அர்த்தம். அப்ப இதை வச்சு நம்ம ஆங்கிள் பியை வந்து என்ன பண்ணிடலாம், கண்டுபிடிச்சிடலாம். அப்ப ஆங்கிள் சியும் ஆங்கிள் பியும் ஈக்குவல் தானே, ஆங்கிள் சி தான் கொடுக்கலையே, தெரியாதுல, அப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். இப்ப இந்த ட்ரையாங்கிள் ஆங்கிள் பி கண்டுபிடிக்கணும்னா 2 ஆங்கிள் இருந்தா தானே ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். இதை சும்மாவே நம்ம இது 60னா இது 16 சொல்லிட முடியாதுல்ல, அதனாலதான். ஸோ நம்ம என்ன எழுதலாம், ஸோ ஆங்கிள் பி ஈக்குவல் டு என்னது, ஆங்கிள் கியூ. ஆர்டர் மாத்தக்கூடாது, இந்த பியும் கியூ ஈக்குவல், இந்த ஏவும் ஆர் ஈக்குவல், இந்த ஏவும் சியும் ஈக்குவல், சியும் பியும் ஈக்குவல், 1 1 ஈக்குவல், 2 2 ஈக்குவல், 3 3 ஈக்குவல்னு அர்த்தம். இப்ப பாருங்க இந்த 2வும் 2வும் ஏவும் ஆரும் ஈக்குவலா தானே இருக்கு, 90 90 ஈக்குவலா தான் இருக்கு. ஸோ அப்ப ஆங்கிள் பி ஈக்குவல் டு ஆங்கிள் சிங்கிறதுனால ஆங்கிள் கியூவும் என்னது 60 டிகிரி தான். ஸோ இப்போ நம்ம ஆங்கிள் பி கண்டுபிடிக்க போறோம். இன் ட்ரையாங்கிள் QRP, ஆங்கிள் Q பிளஸ் ஆங்கிள் R பிளஸ் ஆங்கிள் P ஆட் பண்ணா 180 டிகிரின்னு அர்த்தம். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணியிருக்கேன். ஆங்கிள் சம் ப்ராப்பர்ட்டினா என்னன்னு தெரியுமா, நம்ம ஸ்மாலர் கிளாஸஸ்ல படிச்சிருக்கோம் இல்லையா, ட்ரையாங்கிளோட 3 ஆங்கிள் ஆட் பண்ணா 180 டிகிரி. ஆங்கிள் Q வந்து நம்ம இப்பதான் 60 டிகிரின்னு கண்டுபிடிச்சோம். ஆங்கிள் R 90 டிகிரின்னு கொஸ்டின்ல சொல்லியிருக்காங்க. ஆங்கிள் P தெரியாது, ஃபைண்ட் அவுட் பண்ண போறோம். ஸோ இது ரெண்டத்தையும் ஆட் பண்ணா நம்மளுக்கு 150 டிகிரின்னு கிடைக்கும். 150 டிகிரி பிளஸ் ஆங்கிள் P ஈக்குவல் டு 180 டிகிரி. அப்ப ஆங்கிள் P ஈக்குவல் டு 180 டிகிரி, 150 டிகிரி அந்த பக்கம் போனா மைனஸ்ல வரும். அப்ப ஆங்கிள் P ஈக்குவல் டு நமக்கு 30 டிகிரின்னு கிடைக்கும். ரொம்ப சிம்பிள் சம் தான். கண்டிப்பா நம்ம ஜாமெண்ட்ரி, தியரட்டிக்கல் ஜாமெண்ட்ரினாலே நம்மளுக்கு கொஞ்சம் அவாய்ட் பண்ணுவோம் நம்ம, கரெக்டுங்களா? ஏன்னா நம்ம திரும்ப திரும்ப போட்டு பார்க்க மாட்டோம். அது டஃப்னு அப்படியே விட்டுறக்கூடாது. ஒரே கான்செப்ட்ல தான் சம்மே, வேற ஒன்றும் கிடையாது. ஒரு எக்ஸசைஸ் எடுத்தீங்கன்னா சேம் கான்செப்ட் சம்ஸ் தான். ஸோ கண்டிப்பா நீங்க வந்து ஒர்க் அவுட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா அமைஞ்சிரும். சரிங்களா? ஒரு சம் ஒரு 5 தடவையாவது போட்டு பாருங்க, அப்பதான் உங்களுக்கு வந்து அண்டர்ஸ்டாண்ட் ஆகும், மறக்காது அப்பதான். சரிங்களா? ஸோ கண்டிப்பா இந்த சம் நல்லா உங்களுக்கு கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன். So thank you so much for watching, students. Bye bye.